மாம்பழங்களை வச்சு ஒரு அருமையான லஸ்ஸி. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். அருமையான வெயில் கால பதார்த்தங்கள். சுவையான மாம்பழங்கள் நிறைந்திருக்கு எல்லா இடத்துலையும். அதாவது மேங்கோ லஸ்ஸி அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இந்த மாம்பழம் வைத்து நம்ம பண்ணக்கூடிய இந்த லஸ்ஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுவையான இந்த மாம்பழங்களை நம்ம லஸ்ஸி பண்ண போகிறோம். அதாவது மில்க் ஷேக் இல்லை, இது வந்து லஸ்ஸி. தயிர், பால் மற்றும் தண்ணி போட போகிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறது எப்படின்னா, நீங்கள் வந்து மாம்பழத்தின் சுவையை பொறுத்து அமையும். அதாவது நான் வந்து ஒரே ஒரு மேஜைக்கரண்டி சர்க்கரை தான் சேர்க்குறேன். ஆனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னா இந்த சர்க்கரையை தவிர்த்துட்டு கூட நீங்கள் வந்து இந்த லஸ்ஸியை தயார் பண்ணலாம். அதனால் இதை பார்த்து நீங்கள் செய்யலாம். அரை அளவுக்கான கட்டியான தயிர், அரை அளவுக்கான பால். இப்போ நம்ம அரை அளவுக்கான தண்ணீரை சேர்த்துக்கலாம். அதை நான் அலசி ஊற்றுறேன். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த சுவையான மாம்பழங்களை கொண்டு அருமையான லஸ்ஸி தயார் பண்ணிட்டோம் இல்லைங்களா? இது வந்து முழுக்க முழுக்க நம்ம ஏன் வெறும் மோரே சேர்க்கலை அப்படின்னா, பால் சேர்க்கும் பொழுது என்னாகும், புளிப்புத்தன்மை சிறிதளவு குறையும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனுடைய சுவை. அதனால சிறிது பால் சேர்த்துருக்கோம் நம்ம. ஆனால் உங்களுக்கு தயிர் புளிக்கலை அப்படின்னு இருந்ததுன்னா நேரடியாக வெறும் அதே அளவுக்கான தயிரை நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்னாகும், புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும். அந்த கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் இந்த பாலை ஊற்றுறோம். இது செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீஸா என்று உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa2pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.